ஹாய் நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். கேஎன் வேலன் ஆடியோ பர்கூர். எல்லோரும் நலமாக இருக்க என்னுடைய ஆசீர்வாதங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரீஒர்க்கு செட்டு ஆர்டர் வந்தது. இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா அனலாக்கும் வேணும், FT03யும் வேணும் அப்படின்றதுனால ரெண்டுமே எனக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னால கேட்டார். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெண்டுமே ஒர்க் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க்கு ஜாஸ்தி ஆகும். அந்த மாதிரி உங்களுக்கு அனலாக்கும் ஆட் பண்ணும், டீகோடரும் உங்களுக்கு கிட்டும் வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ரெண்டுமே உங்களுக்கு திடீர்னு வச்சோம்னா இந்த வால்யூம் வந்து மேனேஜ்மெண்ட் ஆகணும். ரெண்டுமே ஒரே மாதிரி அதுலேயும் இதுலேயும் ஒரு வால்யூம் மேனேஜ்மெண்ட்டு பண்ணணும். அந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா உடையாமல் எடுக்கணும். ரொம்ப சுவிட்சிங் கனெக்ஷன் நிறைய வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சுவிட்சிங் போர்டு எனக்கு கொஞ்சம் ஒரு போர்டு வந்துச்சு, கொஞ்சம் ஒர்க் ஆகலை, டேமேஜ் ஆனதுனால அது ஒர்க் ஆகாமல் போச்சு. அதனால் நான் சுவிட்சிங்கு இதுதான் 18 பின் சுவிட்சில் தான் நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். அது பார்த்திங்கன்னா அது சுவிட்சிங் போர்டு பவர் சப்ளை வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆச்சு, அதனால் விட்டுட்டேன். அதனால் சுவிட்சு தான் வச்சுருக்கேன். அதை நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பாருங்கள் ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா ப்ரோலாஜிக்கில் தான் வேலை செய்யுது. வேலன் ஆடியோவோட ப்ரோலாஜிக்கில் வேலை செஞ்சுருக்குது. உங்களுக்கு ஃபுல்லாக ஏற்றினாலையும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஎஸ்பிலேருந்து போகிற கனெக்ஷனை நம்ம இதில் கொடுத்து அந்தாட்ட ப்ரோலாஜிக்கில் கொடுத்துருக்கோம். ஏன்னா அந்த கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி எல்லாமே கண்ட்ரோல் பண்ணாலையும் இதில் ப்ரோலாஜிக்கில் வந்து ஹையாக இருக்கும், வால்யூம் எல்லாம் கொஞ்சம் ஹையாக இருக்கும், நல்ல லவுட்னஸ்ஸாக நல்லாயிருக்கும் ஆடியோ. அதனால் உங்களுக்கு அதில் நம்ம இதில் FT03யில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிவிட்டு உடனே இதில் மாற்றும் போது லவுடாக ப்ரெஸ் ஆகும் ஆடியோ. வந்து திடீர்னு எதனா சுவிட்சு ப்ரெஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு லவுடாக இருந்தாட்டு வரும். அதனால் கொஞ்சம் சில இதெல்லாம் உங்களுக்கு உள்ளே ஆட் பண்ணி நாங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். இது பாருங்கள். ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் இருந்தது, அதனால் கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றதுனால கொடுத்துருக்கேன். இது சப்போர்டு பேஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பஞ்சிங் ஜாஸ்தி இருக்கும் அந்த ப்ரோலாஜிக்கில். அதனால் அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தான் உள்ளே நிறைய கொஞ்சம் ஒர்க் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். இது பாருங்கள், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எப்படி பண்ணியிருக்கோன்னு பாருங்கள் நண்பர்களே. இது இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா சுவிட்சிங் இந்த இடத்துல நான் ஆட் பண்ணியிருந்தேன், அது கொஞ்சம் டேமேஜ் ஆனதுனால அதை வைக்க முடியல. இதில் நம்ம யூஎஸ்பி ஃபில்ட்ரு போர்டு போட்டு உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணி தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். அது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் கொஞ்சம் சில உள்ளவே நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி கொஞ்சம் கெயின் கம்மி பண்ணி கொடுத்துருக்கோம். இதை பார்த்திங்கன்னா கெய்னர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பத்தலைன்னா கொஞ்சம் ஏற்றி கொடுத்துக்கலான்றதுனால கெய்னர் போர்டு அந்த யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் யூடியில். இது பார்த்திங்கன்னா சரௌண்டுக்காக கொடுத்துருக்கோம், STK 4392. இது வந்து அவர் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு கார் ஆடியோ இதில் கேட்டதுனால அந்த ஒரு ஆடியோவோட கொஞ்சம் ஜாஸ்தி வேணும், கிளியரன்ஸ் வேணுன்றதுனால இதில் வந்து நல்லாயிருக்கும் ஆடியோ. பார்த்திங்கன்னா இது ONIC தான், கொஞ்சம் நல்லா குவாலிட்டிக்கு சரியாக இருக்கும். கொஞ்சம் ONICன்றதுனால வோல்டேஜ் கொஞ்சம் தாங்கும், நல்லா கிளியரன்ஸ் நல்லாயிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா வாய்ஸுக்கு கொஞ்சம் 7265 KMS அண்ணோட இது நான் போட்டிருக்கோம், யூஸ் பண்ணியிருக்கோம். வாய்ஸ்க்காக கிளாரிட்டி நல்லாயிருக்கும், ஷார்ப்பாக இருக்கும். அதே மாதிரி வேணால் இது FT003 வந்து நம்ம அதில் கட் பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கோம். இது பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம், ஏன்னா இது கேபினெட் வந்து பார்த்திங்கன்னா அதிலே அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுனால எல்லாமே கொஞ்சம் நெருக்கடி ஆயிடுச்சு. ஏன்னா வேறு கேபினெட் மாற்றலை, சரி அதே நல்லா இருக்குன்றதுனால இது பண்ணிட்டோம். காயில் பார்த்திங்கன்னா அந்த காயில் சின்னதாக இருந்தது, இது பெருசாக இருந்தது, அந்த இடமே உங்களுக்கு ஃபுல்லாகிடுச்சு. இது நெருக்கி தான் வச்சுருக்கோம் கொஞ்சம், ஏன்னா அந்த கேபினெட்டில் அதிலே வைக்கிறதுனால உங்களுக்கு இது பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாகவே நான் பிரித்து எடுத்துகிட்டு கீழே பெயிண்டிங் எல்லாம் பண்ணியிருக்கேன். அது ஒரு பெயிண்டிங்கு கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி தான் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது உள்ளே இருந்ததெல்லாம் ரொம்ப மெட்டீரியல் இதாக இருந்தது. இது பாருங்கள் ஆடியோ. உங்களுக்கு இங்கே பாருங்கள், அம்மிங் சவுண்டு மெயினாக இருக்காது. நம்ம அம்மிங் இஷ்யூஸு நிறைய. இது பாருங்கள், எர்த்த ஒயரை ரொம்ப ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம, பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
எர்த்து ஒயர் உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு எர்த்திங் எல்லாம் லோடு நிறைய கொடுத்துருக்கோம். லாஸ்ட்டில் பார்த்தோன்னா இந்த எர்த்து எடுத்துகிட்டு இந்த பாடி எர்த்து பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நிறையா நாங்கள் எர்த்திங்கு நல்லா மெயினாக பார்த்தோன்னா எர்த்திங்கு ரொம்ப ஆட் பண்ணுங்கள். அதுக்கு பார்த்தீங்கன்னா சில இடத்துல மட்டும்தான், நிறைய இடத்துல அடிச்சிங்கன்னா அதுவே ஒரு அம்மிங் இஷ்யூஸாக வரும். அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது பாருங்கள், சைலண்ட்டில் தான் இருக்குது, உங்களுக்கு எந்த ஒரு சவுண்டு எதுவும் உங்களுக்கு இருக்காது. சாரி, கொஞ்சம் ரோடு சைடு இருக்கனால அந்த சவுண்ட் இருக்கும். நைஸாக எதுவுமே இருக்காது. உங்களுக்கு திடீர்னு யாரானா வீட்டில் இருக்கிறவங்க திருகிட்டாலையும் உங்களுக்கு அது கண்ட்ரோல் ஆகும். அந்த மாதிரி தான் வச்சுருக்கோம். இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். கஸ்டமர் வந்துட்டு அவங்க வந்த பின்னாடி மறுபடியும் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்றி கொஞ்சம் ஜாஸ்தி வேணுமா கம்மி வேணுமா அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இது பாருங்கள், சாஃப்ட் பேஸாக இருக்கும். உங்களுக்கு FT003 நம்ம இந்த ஆடியோ வந்து அதுக்கு கொடுத்து எடுத்திருக்கோம். இது எப்படி இருக்கும் இது பார்த்திங்கன்னா, இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஆடியோ அதில் போயிட்டு அதுலேருந்து உங்களுக்கு பொருளாஜிக்கு அவங்களுக்கு வேலை செய்யுது. ஏன்னா DLB டிஜிட்டலில் அந்த ஆடியோவெல்லாம் இதில் கொடுக்கல. நார்மல் இதில் பாடிட்டு இருந்த ஆடியோ தான் அதில் வருது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நியூ வெர்ஷன் தான். இது இப்போ அப்டேட் ஆன ஒரு வெர்ஷன் தான் போட்டிருக்கேன். இதில் நல்லாவே இருக்குது. உங்களுக்கு அதுக்கு இதுக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளியரன்ஸு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அந்த வேலன் ஆடியோ பொருளாஜிக்கும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. நாம் செட் பண்ணியிருக்கோம். அது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸு நல்லாவே இருக்கும். இல்லை நான் ஆன் பண்ணுற பாருங்க. இதில் FT0 பாடுறதுக்கும் இதுக்கும் அப்படியே மேட்ச் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதுவும் வரணும் ஈவனான்றதுனால லைட்டாக பார்த்திங்கன்னா அதில் சேஞ்சஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு இப்போ வந்த கிட்டில் நிறையா அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதில் சேஞ்ச் பண்ண முடியல. நான் வீடியோ எடுத்துகிட்டு சாரி. அது பாருங்கள், இதே ஆடியோ பாருங்கள். FT003 கொடுக்குறேன். அந்த பேஸ் பார்த்திங்கன்னா பஞ்சிங் வந்து ரெண்டுலேயும் ஒரே மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டுலேயும் ஒரே மாதிரி வர்ற மாதிரி நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் வாய்ஸ் வந்து சன்னமாக நல்லா இதாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இது வந்து FT003 வந்து வாய்ஸ் வந்து நல்லா கொஞ்சம் இதாக இருக்கும், ஆடாக இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், ரெண்டுமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாலாம் இல்லை. அந்த வாய்ஸ் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் சன்னமாக துல்லியமாக இருக்கும். நைஸாக பார்த்திங்கன்னா சில்னஸோடு இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா பேஸோடு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், சாரி நண்பர்களே, ஆடியோ நிறைய போட்டேன். நீங்கள் பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி தேவைப்பட்டால் நீங்கள் கால் பண்ணுங்கள். நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். எப்படி கஸ்டமர் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி பண்ணி கொடுத்துருவோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றி நண்பர்களே. ரொம்ப நேரம் வீடியோ போட்டேன். நன்றி நண்பர்களே.